குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள வடக்காடு காவல் சரகத்திற்கு உட்பட்டது அணவயல் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள காவல் தெய்வமான தானாண்டி அம்மன் கோவிலுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்த ஒரு நபர் கோவில் பூசாரியிடம் அர்ச்சனை செய்ய வேண்டும் என சொல்லியுள்ளார். இதையடுத்து அர்ச்சனை பொருட்களை பூசாரியிடம் கொடுத்துள்ளார். அதை பார்த்து இதில் தேங்காய் இல்லையே என பூசாரி கூறியுள்ளார். அதற்கு உங்க வீட்டுல தேங்காய் இருந்தால் எடுத்து வந்து அர்ச்சனை செய்யுங்கள் எனவும் அதற்கு காசு தந்து விடுவதாகவும் அந்த நபர் கூறியுள்ளார். கோவில் அருகிலேயே பூசாரி ராமசாமி வீடு இருப்பதால் தன் வீட்டிற்கு சென்று தேங்காய் எடுத்து கொண்டு வந்துள்ளார். சுற்றி முற்றி பார்த்தபோது பக்தராக வந்த அந்த நபரை காணவில்லை. அர்ச்சனை செய்ய வந்த நபரை காணவில்லையே என தேடிவிட்டு உள்ளே சென்று பார்த்தபோது கோவிலில் உள்ள பக்தர் நிற்கும் இடத்திலிருந்து சுமார் 7 அடி தூரத்தில் உள்ள உற்சவர்களான தானாண்டியம்மன், பெரிய நாயகி அம்மன் அம்பாள், இரு அம்பாள் சிலைகளுக்கு மத்தியில் இருந்த ஐயனார் சிலையில் கிடந்த 4.5 பவுன் தங்க நகைகள் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. அம்பாள்கள் கழுத்தில் தங்க தாலி உள்ளிட்ட நகைகள் கிடந்துள்ளன. ஐயனார் சிலையில் கிடந்த நகைகளை காணவில்லை என உடனே கிராமத்தினருக்கு தகவல் சொல்ல கிராமத்தினர் கோவிலில் கூடினர். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்து வடகாடு போலீசார் வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர் இதற்கு முன்பும் பூ, பழம், தேங்காய்களுடன் இதே போல வந்து அர்ச்சனை செய்துவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை நேரத்தில் கோவிலில் பூசாரி தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை நோட்டம் பார்த்துவிட்டு இன்று திருடும் நோக்கத்தில் பூசாரியை திசை திருப்ப தேங்காய் வாங்காமல் சென்று தேங்காய் வாங்கவில்லை. பக்கத்தில் தானே உங்கள் வீடு, உங்கள் வீட்டிலிருந்து ஒரு தேங்காய் கொண்டு வந்து அர்ச்சனை செய்யுங்க சாமி என்று பூசாரியிடம் சொல்லி பூசாரியை தேங்காய் எடுக்க வீட்டிற்கு அனுப்பிவிட்டு ஐயனார் கழுத்தில் கிடந்த தங்க நகைகளை திருடி கொண்டு பூசாரி வருவதற்குள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்று விட்டது தெரிய வந்துள்ளது. இதேபோல கிராம கோவில்களை குறிவைத்து சில நாட்கள் சாமி கும்பிடுவது போல கோவிலுக்கு சென்று நோட்டம் பார்த்து திருடுவதை வழக்கமாக கொண்ட திருடர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தேடி வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.